சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 10/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஷஷ்டி திதி மதியம் 1:47 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் இரவு 2:42 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 2:42 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசிரா அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன வைசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாமயோகம் இருக்குல்லவா, இந்த வைத்ருதி நாமயோகத்திலே ஷார்த்தத்தினை செய்ய வேண்டும். வைத்ருதி ஷார்த்தம் என்பதைத்தான் வைசிரா என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள். ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். ஷட்னவதின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய நாளானது ஆறுமுக நாவலரினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:24 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:39 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 11:08 சந்திர உதயம் என்பது இரவு 11:10 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:42 முதல் காலை 6:24 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:01 முதல் 1:26 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:48 முதல் 9:12 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:37 முதல் மதியம் 12:01 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:37 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். மதியம் 12:24 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஒரு பஞ்சாங்க தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். தயவு செய்து அந்த நேயர் மன்னிக்க வேண்டும். அந்த நேயருடைய பெயரை அடியேன் மறந்து விட்டேன். அந்த நேயர் கேட்டிருக்கிற கேள்வி கீழ்நோக்கு நாள் என்றால் என்ன என்பதுதான். அந்த நேயருக்கு மாத்திரமல்ல, நாம் பலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக சொல்றோம். தினசரி நீங்க கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள், மேல் நோக்கு நாள்லாம் சொல்லிட்டு இருக்கேளே, இது எதுக்காக சொல்றேன், எதற்காக இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இத பஞ்சாங்கத்துல எப்படி கொடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோமுக நட்சத்திரங்கள், திரையக்முக நட்சத்திரங்கள், ஊர்துவமுக நட்சத்திரங்கள்லாம் கொடுத்திருப்பா. இது என்ன அதோமுகம் அப்படின்னு சொன்னா இதைத்தான் கீழ்நோக்கு நாள் அப்படின்னு சொல்றா. அதாவது காலை பொழுதிலே அந்த சூரிய உதயத்திலிருந்து முதல் 2 நாழின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நேரத்திலே எந்த நட்சத்திரமானது வியாபிச்சுருக்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் தான் அது கீழ்நோக்கு நாளா அல்லது மேல் நோக்கு நாளா அல்லது சமநோக்கு நாளா என்பதை தீர்மானிக்கிறார்கள். அந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் தான் தீர்மானிக்கிறார்கள். உதாரணத்திற்கு அதோமுகம் அப்படின்னு சொன்னா, அதோமுகம் சொன்னா கீழே நோக்கி இருக்கிறது அதனுடைய முகம் என்ற அர்த்தம். இந்த கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பரணி, கிருத்திகை, ஆயில்யம், மகம், பூரம், அதாவது முப்பூரம் சொல்றா இல்லையா, பூரம், பூராடம், பூரட்டாதி, விசாகம் மற்றும் மூலம் ஆகிய இந்த 9 நட்சத்திரங்களுமே கீழ்நோக்கு நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் இடம் பிடித்திருக்கக்கூடிய நாட்களைத்தான், அதாவது காலை நேரத்திலே இந்த நட்சத்திரங்கள் வந்தால் அந்த நாளினை கீழ்நோக்கு நாள் என்று தீர்மானிப்பார்கள். சார், இதை தெரிஞ்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த கீழ்நோக்கு நாள்ல தான் என்ன பண்ணுவான்னு சொன்னா, அதாவது பூமியிலே ஒரு கிணறு வெட்ட வேண்டும் சொன்னா
அதாவது பூமிக்குள்ளாக செய்யக்கூடிய வேலைகளை, அதாவது பூமியை நோண்டி பண்றா இல்லையா, பள்ளம் நோண்டி செய்யக்கூடிய வேலைகளை இந்த நாளிலே செய்வார்கள். அவ்வளவு ஏன் ஒரு பூமி பூஜை போடுறோம், ஒரு கடகால் போடுறோம்னு சொன்னா, ஒரு அஸ்திவாரம் பில்லர் அமைக்கிறதுன்னு சொல்றா இல்லையா, பில்லருங்கிறது அது மேல் நோக்கி சென்றால் கூட அந்த பில்லரானது பூமிக்குள்ளாக எந்த அளவிற்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அது கட்டிடத்தையே தாங்கி பிடிக்கும் அல்லவா. அந்த மாதிரி ஒரு அஸ்திவாரம் போடணும், கடகால் போறதுக்காக நான் குழி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், அதுல அந்த கடகாலுக்காக அந்த பில்லரை கொண்டு போய் நிறுத்துறேன்னு சொன்னேன், இது அத்தனையுமே இது போன்ற கீழ்நோக்கு நாளிலே செய்வது என்பது விசேஷம். கிணறு வெட்டுவதற்குன்னு சொல்றார், கிணறு வெட்டுவதற்கு, போர்வெல் போடுறதுக்கு, அதே மாதிரி இந்த கிழங்கு வகைகள் சொல்லுவா தெரியுமா, பூமிக்கு கீழாக வளரக்கூடிய அந்த கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு என்று இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு இந்த கீழ்நோக்கு நாட்கள் என்பது மிகவும் விசேஷமான பலனை தரும். இதைத்தான் அதோமுக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றார். திரையக்முகம்னு சொல்லக்கூடிய சமநோக்கு நாள் அப்படின்னு சொன்னோம்னா அது அஸ்வினி, மிருகசீரிஷம், புனர்பூசம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், கேட்டை மற்றும் ரேவதி ஆகிய 9 நட்சத்திரங்களுமே திரையக்முக நட்சத்திரங்கள் சொல்றார். அதாவது இது சமநோக்காக இருக்கும். இதுல என்ன பண்ணலாம் சொன்னா, ஒரு தரை போடுறோம் அல்லது தளம் போடுறோம்னு சொல்றோம்ல, மேற்தளம் போடுறது அல்லது ஒரு தரை போடுறது, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வாகனங்கள்லாம் இந்த சமமா போயிட்டே இருக்கணும் இல்லையா எப்ப பார்த்தாலும், அந்த மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, அவ்வளவு இந்த கால்நடைகள்லாம் வாங்குறதுக்கு, ஒரு பசுமாடு வாங்குறோம், ஒரு குதிரை வாங்குறோம்னு சொன்னா இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு இந்த சமநோக்கு நாட்கள் என்பது மிகவும் பலனை தரும். அதே மாதிரி ஊர்துவமுக நட்சத்திரங்கள் சொல்வார். ஊர்துவமுகம் சொன்னா மேல் நோக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ரோகிணி, திருவாதிரை, பூசம், இது போக 3 உத்திரங்களும், உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதின்னு சொல்றா இல்லையா, இந்த நட்சத்திரங்கள், திருவோணம், அவிட்டம், சதயம் ஆகிய இந்த 9 நட்சத்திரங்களுமே ஊர்துவமுக நட்சத்திரங்கள் சொல்றார். இவைகளை மேல்நோக்கு நாள் என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள். இந்த மேல்நோக்கு நாள்ல என்ன பண்ணணும்னு சொன்னா, மேல் நோக்கி கட்டிடத்தை எழுப்புதல் சொல்றா இல்லையா, அதாவது கடகால் போட்டுட்டு இருப்பா, அஸ்திவாரம் போட்டு அதுக்கப்புறம் கட்டடம் எழும்புறதுக்காக பண்ணுவான் தெரியுமா, ஒரு வால் சுவர் கட்டிகிட்டே வரான்னு சொன்னா அந்த சுவர்களை கட்டுவதற்கு ஒரு நல்ல நாட்களாக இந்த மேல்நோக்கு நாட்களை பார்க்கிறார்கள். இது போக நகைகள் வாங்குறோம்னு சொன்னா உயர்ந்துட்டே போகணுங்கிறதுக்காக நகைகள் வாங்குவது அல்லது ஒரு வீடு வாங்குறது, ஒரு பத்திரம் ரெஜிஸ்டர் பண்றதுன்னு சொல்றது, அதே மாதிரி ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளைகளை சேர்க்கிறது, அதாவது ஒரு விஷயங்கள் மேல மேல எனக்கு வளர்ந்துட்டே போகணும்னு நினைக்கிறது அத்தனையுமே இந்த மேல் நோக்கு நாட்களிலே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கா. இதை எப்படி சார் தீர்மானம் பண்றா, எதை வச்சு தீர்மானம் பண்றான்னு சொன்னா, ஒரு நட்சத்திரம் என்பது நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி, இப்ப உதாரணத்திற்கு ஒரு ரோகிணி நட்சத்திரம் எடுத்துக்கிறோம் சொன்னா, ரோகிணி என்பது ஒரே நட்சத்திரம் அல்ல, இது ஒரு பல நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைந்த ஒரு நட்சத்திர கூட்டம் தான் ஒரு ரோகிணி அப்படின்னு நம்ம விற்கிறோம். இந்த ரோகிணி நட்சத்திர கூட்டத்தை ஒன்றாக இணைத்து பார்க்கும் பொழுது அதனுடைய உருவம் பார்த்தோம்னா ரோகிணி, மிருகசீரிஷம், பாம்புன்னு கொடுத்திருப்பா தெரியுமா, அந்த பாம்பானது மேல் நோக்கி இருப்பது போல அந்த உருவமானது அமைந்திருக்கும். அந்த நட்சத்திரத்தை அப்படியே ஒன்னா அந்த நட்சத்திர கூட்டத்தை ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா அந்த பாம்பு இப்படி வந்து அப்படி மேல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரிதான் எல்லா நட்சத்திரங்களுக்குமே. உதாரணத்திற்கு பரணி, ரேவதி, யானைன்னு வச்சிருக்கான்னு வச்சுப்போமே, இதுல அந்த பரணி நட்சத்திர கூட்டத்தை ஒன்றாக இணைக்கும் பொழுது ஒரு யானையினுடைய உருவம் கிடைக்கிறது. ஆனால் பரணி நட்சத்திர கூட்டத்தை இணைத்து பார்க்கும் பொழுது அந்த யானையானது கீழ்நோக்கி இருப்பது போல், அதனுடைய முகமானது, அந்த தும்பிக்கையானது கீழ்நோக்கி இருப்பது போல் இருக்கும். அதே ரேவதி நட்சத்திரம் என்று வரும் பொழுது அதனுடைய தும்பிக்கையானது இப்படி நீட்டிக்கொண்டிருக்கும், சமநோக்காக இப்படி நேரா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால்தான் ரேவதி நட்சத்திரத்தை அது சமநோக்கு நாளாக வைத்திருப்பார்கள். அதே மாதிரிதான் திருவாதிரை, மூலம், நாயின் கொடுத்திருப்பார். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை இணைத்து பார்க்கும்போது நாயினுடைய உருவமாக இருந்தாலும் அந்த நாயினுடைய முகமானது மேல் நோக்கியது போல் இருக்கும். ஆனால் மூலம் நட்சத்திரத்தை ஒன்றாக இணைத்து பார்க்கும் பொழுது அந்த நாயினுடைய முகமானது கீழே நோக்கியது போல் இருக்கும். இப்படி அந்த நட்சத்திரங்களை ஒன்றாக இணைத்து பார்க்கும் பொழுது அதனுடைய முனைப்பகுதியானது கீழே நோக்கி கொண்டிருந்தால் அதை கீழ் நோக்கு நாள் என்றும், மேலே நோக்கி கொண்டிருந்தால் அதை மேல் நோக்கு நாள் என்றும், சமமாக ஒரே நீட்டா இப்படி இருந்துச்சுன்னா அதை சமநோக்கு நாள் என்றும் பிரிக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.